ஆமென், சபையுடைய நிலையும் இன்றைக்கு இருக்கிற சபையுடைய நிலை, சபைக்கு இருக்கிற சவால்கள், சபைக்கு விரோதமாக சத்துரு கொக்கரிக்கிற காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற சபை, என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடல் என்கிற ஞானஸ்தான அனுபவத்தை கடந்தார்களோ, அன்றைக்கு அந்த ஜனத்திற்கு சபை என்ற பெயரை கர்த்தர் வழங்கினார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ சபைக்கு சபை கூட்டங்களுக்கு வருகிறது நல்லது. இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக வர்ற ப்ரீச்சர்ஸ் ஊழியம் செய்கிறதுக்கு நீங்க பார்க்கறது வர்றதுக்கு நல்லது. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே பழைய பாவ மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழுந்து இந்த பரிசுத்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள். வேதத்தில் இல்லாத சத்தியம் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆமென். எனக்குள்ள பெரிய சந்தேகம், நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கூட கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு 23-24 years I am traveling with him. அப்போ நான் தனியாக நாங்கள் போகும்போது நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அண்ணங்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டானே, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியுமான்னு கேட்டேன். அவங்க என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஏன் கேட்குறேன்னு சொன்னாங்க. இல்லை, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் வருது, அவன் ஞானஸ்தானத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி பேசினா காணிக்க வராது. பேசினா என்ன வராது? காணிக்க வராது. அந்த காணிக்க வாங்கிட்டு அவர் எங்கே போவார்னு நமக்கு தெரியும். இருக்கிறீங்களா இல்லையா? காணிக்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்ட ஊழியர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களுடையதை அல்ல, நான் உங்களையே நாடுகிறேன். பவுல் சொல்றார், உங்களுடையதை அல்ல, நான் உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ சத்தியத்தை சத்தியமா சொல்லி இதை கை கொள்ளுங்கன்னு நாங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமாக இங்கே ஆராதிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இணைந்து கர்த்தரை முகமுகமாக தரிசித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவர் கூட கைவிடப்பட்டு போக. ஆமென். எல்லா சபைகளும் நான் பேசுகிறேன். ரோமன் கேத்தலிக் சபைகளில் தான் நான் இன்னும் பேசல. ஆனால் அங்கேயும் இந்த ரிவைவல் மூமெண்ட்டில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். நிறைய ரோமன் கேத்தலிக் குரூப்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். எல்லா சிஎஸ்ஐ சபைகளும் நான் பேசுகிறேன். ஆனால் எங்கே போனாலும் சத்தியத்தை சத்தியமாக தான் பேசுவேன். ஆமென். திசையம் விலையில் ஒரு கூட்டம், அங்கே ஓப்பனரில் கூட்டம், திரள் ஜனங்கள். ஆனால் ஞானஸ்தானத்தை பேசாமல் என் கூட்டம் ஒரு கூட்டத்தில் கூட நான் இருந்ததில்லை. ஞானஸ்தானத்தை குறித்து அழுத்தமாக பேசினேன். அப்போ டயசிஸில் லே செக்ரட்டரியாக இருக்கிற அவங்க ஏடிஜே ஃபேமிலி எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர்கள். குமார் அண்ணன், அவங்க மனைவி, அவங்க தான் என்ன காரில் திருநெல்வேலி, அப்போல்லாம் கார் இல்லை எனக்கு, பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் திருநெல்வேலி பஸ்ஸில் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண வரும்போது அவங்க கேட்டாங்க, பிரதர் வெஸ்லி, எப்படி நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க? நான் சொன்னேன், சத்தியத்தை சொல்கிறதுக்கு என்ன தைரியம் வேணும்? சத்தியம் இது எடுத்தால் தான் பரலோகம் போவீங்க, இல்லைன்னா நரகம் போவீங்க. அதை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னு நான் சொல்லும் போது அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பாஸ்டர் மோகன் கிட்ட போய் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ தெரியுது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போகணும்னு அவங்களுக்கும் தெரியுது. நிச்சயமா சீக்கிரமா தென்னஞ்சி சிஎஸ்ஐ சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. ஆமென். சத்தியம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய உபதேசங்கள் மறைந்து பயத உபதேசங்கள் அந்த சபைகளிலே பெருகுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவைகளை நாம் வெறுக்க கூடாது. அந்த சபைகளையோ அந்த சபையில் ஆராதிக்கிறவர்களையோ நம்ம ஏளனமா பார்க்க கூடாது. இந்த ஆவிக்குரிய பெந்தகோசைக்காரனுக்கு இந்த கெட்ட புத்தி இருக்கு. ஹலோ, ஆமா, நாங்க யார் தெரியுமா? நீ பார்த்தாலே தெரியுது யார்.
பெருமை இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நான் நேற்று பிரசங்கம் பண்ண மாதிரி கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகக்கூடாது. எல்லா சபைகளுக்குள்ளும் எழுப்புதல் வரும். எழுப்புதல் வரும்பொழுது நிலைமைகள் மாறும். மனித உபதேசங்கள் சபைகளை விட்டு விலகும். வேதத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதியை கர்த்தர் எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது பரலோகத்துக்கு, நீயும் சான்ஸ் கிடையாது. ஐ எம் வெரி சாரி டு சே. என ஆத்ம பாரத்தோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு ஒரு மனிதனை பார்க்க வேண்டும். ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு அவர் ஆவியானவர் எப்படா இந்த சபையில் அசைவை ஏற்படுத்தலன்றாரு. நம்ம யார் நியாயம் தீர்க்க? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். சான்ஸ் கிடைச்சனா சத்தியத்தை பேசுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் இங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசினேன். எனக்கு புரியல, எங்க திருநெல்வேலியா சம்பேர். ஆமென். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில் பேசினேன். பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில் பேசி சத்தியத்தை சத்தியமா வெளுத்து வாங்கிட்டேன். எங்க நம்ம இங்க இல்லடா, வாட் இஸ் தட், நாசரேத் திருச்செந்தூர் பக்கத்தில் என்னது, அவனுக்கு அல்வா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், மறந்துட்டான். சரி, என்ன உடன்குடி தானே? உடன்குடியில் சும்மா சொன்னையா? ஆமாம், கவனிங்க. அப்போ உடன்குடியில் அந்த சிஎஸ்ஐ சபையில் பேசுனேன் நான். ஆமாம், நீங்கள் இனிமேல் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, ஒரு பெரிய கூட்டம் இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணேன். 20 வருஷமாக என்ன அந்த சபைக்குள்ளே இன்னும் விடலை. தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதை விட பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அகஸ்டின் ஜெபக்குமார் என்னுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு பையன், ஒரு 2வது மகன். அவனுக்கு பொண்ணு வந்து பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில். ஸோ கல்யாணம் பீகாரில் நடந்தது, என்கேஜ்மெண்ட்டு பொள்ளாச்சியில் நடந்தது. அப்போ பேசும்போது சொன்னாங்களாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்ஷிப் நடத்துறதுக்கு பிரதர் வெஸ்லியை கூப்பிடலான்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறான், தயவு செய்து அவரை மட்டும் கூப்பிட்றாதீங்கன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் சத்தியத்தை தான் பேசுவோம் நம்ம. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆனால் இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சத்தியத்திற்கு மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆமீன். ஒரு சபைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தியத்திற்கு நேராக திரும்புவார்கள். ஹல்லேலூயா.